ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ செக் செக் செக். எப்பா இந்த மைக்கை கொஞ்சம் திருப்பி பிடிப்பா. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் பல ஊர்களின் திருவிழாக்கள் ஒன்று கூடி ஒரே இடத்தில் கோலாகலமாய் ஆரம்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் பக்த கோடிகள் அனைவரும் கோயிலின் முன் கூடி திருவிழாவை பிரம்மாண்டமாகவும் விமர்சையாகவும் துவங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா சிங்காரம்மா, ஊரை காக்க இந்நேரம்மா. உனக்கு வெள்ளை குதிரையடா விளையாடி வராடா. அகோர வீர வர்றா என் மகாளி அம்மனிமே மறுநாடி ஓடி வர உன் கூட்டப்பாடை பேரட்டி வருவாடி வராதையா. இந்த மண் சார்ந்த ஒரு கலையை இன்னைக்கு இந்த அரங்கத்தில் செய்து காட்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுடைய இந்த இசை, இந்த நடனம் எல்லாருமே பரவசாக்கிடுச்சு. செட்டில் இருந்தவங்க, செட்டில் இல்லாதவங்களாம் உள்ளே வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. இந்த கலைக்கு மிகமான நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அணு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், கோ பிரசன்டட் பை பின்பர்ட் லெகின்ஸ், வியர் இட் ஃபீல் இட் லவ் இட் அண்ட் டாக்டர் MGR எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரவாயில் சென்னை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். இந்த தமிழா ஆல்ரெடி செட்டில் விழா கோலமாக தான் இருக்குது. ஸோ இந்த தமிழாவும் விழா சார்ந்து தான் பேச போகிறோம். திருவிழாக்கள் சார்ந்து பேச போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திருவிழாக்கான ஒரு மாநிலமாக தான் இருக்கும். நிறைய திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் குறிப்பாக திருவிழான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட திருவிழாக்கள் இருக்கிறது உண்டு. அதுலேயும் நிறைய வித்தியாசமான வினோதமான திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில், தென்பகுதி, வடபகுதி, எல்லா பகுதியிலையும் நடக்கிறது வழக்கமாக இருக்குது. ஸோ இந்த திருவிழாக்களை பற்றி பேச நினச்சோம். திருவிழாக்களில் திருவிழா செய்கிறவங்க ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் திருவிழாவில் பங்கேற்றுக்கிட்டவங்க இல்லை அந்த ஊரை சார்ந்தவர்கள், இப்படி ஒரு பக்கமும் இந்த திருவிழா பற்றின எந்த அறிமுகமும் இல்லாது இன்றைக்கி கூட யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா, நகரத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அவங்க ஒரு பக்கம் வச்சு பேசலாம்னு நினச்சோம். ஸோ நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கிராமங்களில் நடக்கும் வினோத திருவிழாக்கள் வியந்து பார்க்கும் நகரவாசிகள். இப்போ இங்கே செட்டு பார்க்கும் உங்களுக்கு திருவிழா கோலத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கலையும் கூட பார்த்துருப்பீங்க. இதை எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி அவங்க அடிக்க ஆரம்பிச்சதுமே அது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமா வைப் பண்ணி எழுந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உட்காந்த இடத்துல இருந்தே முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப்.
ஓகே ஓகே தேங்க்யூ. மைக்கு மேலே கொடுங்க. நீங்கள் தானே உட்காந்து சாமியாடுனது, ஆமா. பரவசம் அடைஞ்சது? ரொம்ப வைபா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அவங்க அந்த தவிட்டுப்பிடி ஆட்டம், அந்த இதுதான் வித்தியாசம். நான் சாமியாடுறதுங்க, அவங்க வைப் ஆடுறதுங்கிறாங்க. இதுதான் அந்த யங்ஸ்டர்ஸ்ல இருக்க வித்தியாசம். மீன் தப்பு இல்ல, உங்க லாங்குவேஜ்ல நீங்க பேசுறீங்க, தவறுலாம் இல்ல. இதுதான் அந்த ஷோவே. இங்க வந்து சாமியாடுதுன்னு போறோம், நீங்க வைப்புங்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த நடனம், அந்த கலை உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுத்துச்சு? ஆக்சுவலி அவங்க நடுவில் ஆடிட்டு இருந்தவங்களுக்கு ஐசைட்டே வந்து ப்ராப்பராக தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணுலலாம் பாதி கட்டி அதை வச்சுட்டு அவங்க அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு அந்த வாத்தியத்துக்கு அப்படி டான்ஸ் ஆடும் போது ரியலி எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. உள்ளரிச்சிருச்சு. நான் அதான் இங்கே சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த சவுண்டெல்லாம் கேட்டால் படுத்திருக்கவங்க கூட ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல இது நிறைய திருவிழாக்கள்ல போனீங்கன்னா சாமி ஆடுறதுங்க வழக்கமே இல்லாதவர்கள் கூட திடீர்னு ஆடுவாங்க. அது இந்த இசை கொடுக்கக்கூடிய பரவசம், அந்த எனர்ஜி. ஓகே, இப்போ இங்க தமிழ்நாட்டில் நிறைய வினோதமான திருவிழாக்கள்லாம் நடக்கிறது வழக்கம். உங்களுக்கு தெரிஞ்சதுல என்ன வினோதமான திருவிழாக்கள் உங்களுக்கு தெரியும்? காரைக்காலுங்கிற ஊர்ல வந்து மேங்கோஸ் எல்லாம் தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் திருவிழா நடந்திருக்கு. அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, காரைக்கால் பக்கத்துல மாம்பழம் எல்லாம் தூக்கி போட்டு திருவிழாவே அந்த மாதிரி நடந்திருக்கு. தூக்கி போடுறது ஃபுல்லா மாம்பழம் டிஷ், அது என்ன திருவிழான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை. ஓகே, வேற இதே மாதிரி தான் கேக்குறேன். அப்புறம் மதுரை பக்கத்துல செக்கானூரின்னு ஒரு ஊர் இருக்கு சார். அந்த பக்கம் வந்துட்டு வெறும் ஆண்கள் மட்டும் கலந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அங்கேயே கெடா வெட்டி சமைச்சு அவங்க மட்டுமே சாப்பிட்டுட்டு அதை அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிருவாங்க. பெண்கள் யாரும் அந்த திருவிழால வந்துட்டு கலந்துக்கவே மாட்டாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி இதே தான். இப்போ இவங்க ரெண்டும் சொன்னாங்களா, இது மாதிரி தான் கேக்குறேன் நான். எதுக்கு வந்து அனிமல்ஸ் எல்லாம் வெட்டி சாமிக்கு படைக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு ஆச்சரியமா இருக்கு. இல்ல அதான் நீங்க சொல்வதெல்லாம் நம்பிக்கை எனக்கு புரியுது. இது விரிவா பேசுவோம், நம்பிக்கை விரிவா பேசுவோம். நான் கேட்க திருவிழாக்கள் கேட்கிறேன். என் ஊர் தேனி. தேனியில் ஆண்டிப்பட்டி கிட்ட மரவப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷலாக முத்தாளம்மன் திருவிழா முடிகிற நேரத்தில் மஞ்சள் தண்ணி ஊற்றி எல்லோரும் இது பண்ணுவாங்க. அது வழக்கமாக எங்கள் ஊர் பகுதியில் நடக்கிறது. ஆனால் நான் கேட்டு வியந்ததுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நாளில் வந்து மாமை மச்சனை வந்து சாக்கடை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு விளக்க மாற்ற கொண்டு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க. மாமா மச்சனை சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டு விளக்க மாத்தால ஒருத்தர் அடிச்சுக்கணும். விளக்க மாத்தால ஒருத்தர் அடிச்சுக்காது. சில நேரம் கட்டா கம்பு எல்லாமே போகும், விளக்க மாரோட நிற்காது. இது முன்னால் நடந்துச்சா இப்போ நடந்துட்டு இருக்கா? இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க சில வினோதமான திருவிழாக்கள் பார்த்ததை சொன்னீங்க. இப்போ இங்கே வினோதமான திருவிழாக்களை கலந்துக்கிட்டவங்க அல்லது அந்த ஊரை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து வினோதமான திருவிழாக்களை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்த அல்லது உங்கள் ஊரை சார்ந்த ஒரு வினோதமான திருவிழா என்ன? திருவாரூர் மாவட்டம் வளையவான் வரதராஜம்பட்டு திரு மகாமாரியம்மன் சீதலாதேவி என்கின்ற பாடைக்கட்டி மாரியம்மன். பாடைக்கட்டி மாரியம்மன்னா ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின்னால் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு பூசாரியர் வந்து 90 பூசினதுக்கப்புறம் ஏந்திரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வினோதமான திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன், அந்த சடங்கு எப்படி நடக்கும் விளக்கமாக சொல்லுங்களேன். சடங்கு இப்போ யாரோ என் குடும்பத்திலே ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் வேண்டிக்கிறது, அம்மா தாயை என் குழந்தைய காவந்து பண்ணு அப்படின்னு. காவந்து பண்ணும்போது நான் இந்த மாதிரி பாடை கட்டி உனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது. ஓகே, அதாவது ஒரு பாடம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு பாடம் மாதிரி ரெடியாகவே இருக்கும், ரெடியும் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி பண்ணி அதில் வந்து அவரை படுக்க வச்சு வீட்டில் இறந்ததுக்கப்புறம் என்னென்ன சடங்குகள் செய்கிறோமோ அந்த சடங்குகள்லாம் செஞ்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கோயிலில் போய் 3 சுற்று சுற்றி இறக்கி பூசாரியர் வந்து 90 பூசினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நினைவே வருங்க. வருஷத்துக்கு எத்தனை முறை இந்த திருவிழா நடக்கும்? வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நடக்கும். பங்குனி மாதம் 2வது வாரம் நடக்குங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற இந்த சடங்கு இருக்குல்ல, பாடை கட்டுறது, அதை எவ்வளோ பேர் பண்ணுவாங்க? ஒரு 600-700 வரும். 600 ஒரு நாளைக்கு? ஃபார் டே, ஒரு நாள். இப்போ இந்த பாடை கட்டி திருவிழாவில் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்திருக்கீங்களா? எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக கண்டிப்பாக நம்பிக்கைன்னு சொல்கிறீங்க? நானே செஞ்சுருக்கேன் சார். எனக்கு உடம்பு சரியில்லாமல் காலில் அடிபட்டு. உங்களுக்கு பாடை கட்டியா? எனக்கு பாடை கட்டி என்னை பாடை கட்டி தூக்கிட்டு போனாங்க. என் தாய் இருந்தாங்க, அப்போ இருந்தாங்க, இப்போ இல்லை. என்னை படுக்க வச்சு பக்கத்தில் ஆறுங்க, குடமுருட்டி ஆறுன்னு ஒரு ஆறுங்க, அந்த ஆற்றுல வந்து விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே வச்சு பாடை கட்டி எனக்கு டைல்ஸ் ஒன்று வீடு கட்டும்போது டைல்ஸ் குத்தி கால் எடுக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ என்னுடைய தாயார் வேண்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி எடுக்கிறேன்னு. அப்புறம் அதே மாதிரியே ரெடி பண்ணி படுக்க வச்சு 4 பேர் தூக்கிட்டு போனாங்க. ஓகே, நீங்கள் பிண மாதிரியே படுத்திருப்பீங்க? பிண மாதிரியே இருப்பாங்க, நமக்கு ஒன்றுமே இருக்காதுங்க, நெகாவே இருக்காது. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சா? அது சூப்பராக ஆயிடுச்சு சார். இந்த பாருங்க கால். ஓ, கால் சரியாயிடுச்சா? இங்கே என்ன இங்கே தான் வெட்டி இருந்துச்சா? ஆமாம் சார், இங்கே வெட்டி இதுலேருந்து எடுக்கிறாப்புல 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சார். ஓகே, இப்போ கால் எடுக்க சொல்லியிருந்தாங்க, இப்போ கால் சரியாயிடுச்சு? சரியாயிடுச்சு, நல்லா நடக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இப்போ இந்த சடங்கை கேட்கும் போது யாருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது, இப்படி ஒரு சடங்கா அப்படின்னு? யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க.
சொல்ற பார்த்தா காஞ்சனா படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு இப்போ எனக்கு. உண்மை காஞ்சனா இல்ல இல்ல அதான் உண்மை. நீங்க சொல்ற எங்களுக்கு ஷாக்கா இருக்குன்னு ஆமா, சொல்றேன். ஆமா, ஏன்னா shock-ஆ இப்போ இருக்கு, ஆமா. ஹாஸ்பிட்டல் இவர் சொல்ற பார்த்தா பாடக்கடி ஹாஸ்பிட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா ஊர்லயும் பாடக்கடி திருவிழா வச்சா எவனுக்கும் அந்த நோய் மாதிரி வராது. இல்லைங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வேண்டிக்கிட்டாங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் போனேன். அதுக்காக வேண்டி இப்போ இவர் வந்து சொன்னது வந்து நேர்த்தி கடனாக தான் பண்ணியிருக்காரு. அது பண்ணனால இவர் சரியாச்சுன்னு சொல்றது தப்பு. ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, அதை சொல்லாம இந்த மாதிரி நேர்த்தி கடன் பண்ணனால சரியாச்சுன்னு சொல்றாரு. இப்போ இதை நம்பி அவர் ஹாஸ்பிட்டல் போனேங்கிறாரு. அதை சொல்லலையே, அதை எங்க சொன்னாரு? இதனால தான் சரியாச்சுன்னு சொல்றாரு. எங்களுடைய நேர்த்தி கடனும் அதுதான், எங்களுடைய குலசாமியும் அதுதான், எங்களுடைய குருவும் அதுதான். யாராச்சும் அந்த மாதிரி இருந்தால் செஞ்சீங்க, நான் அதுக்கு சேலஞ்சு கட்டுறேன்னு. ஓகே, உங்கள் ஊர்ல நடக்கிற வினோதமான திருவிழாக்கள் என்ன? நான் வந்துட்டு இந்த சைடு காவேரி, அந்த சைடு கொள்ளிடம், ரெண்டுமே முத்தமிட்டு வர்ற ஒரு ஊர் தான் திருச்சி. அதுலேருந்து தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல என்னது நான் பதிவு பண்ணணும், நான் திருநங்கைன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து இந்த வருஷத்து மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஸோட வின்னர் நான். அந்த பாப்பா கேட்டாங்க, ப்ளூ கலர் பாப்பா கேட்டாங்க, ஏன் ஆடு மாடு கோழி எல்லாம் நீங்கள் பலி கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. இறைவனுக்கு பலி கொடுக்குறதுல மனிதருக்கு பலி கொடுக்குறது அதிகம், புரியுதுங்களா? ஆனால் என்னுடைய கணவனை நான் பலி கொடுத்து நடக்கக்கூடிய திருவிழா தான் கூவாகம். இந்த கூவாகம் ஃபெஸ்டிவலை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? ஓகே, யாராவது சொல்லுங்க, நீங்க கேள்விப்பட்ட விதத்தை சொல்லுங்களேன். நான் வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், அவங்க தாலி அறுப்பாங்க. அந்த விஷயம் அது எதுக்காக அதை அறுக்குறாங்கன்னே ரீசன் ஓகே, தெரியாது. தாலி ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, வேற ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது ஒரு 3 days அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வர்றாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, கேர்ள்ஸே தோத்துருவாங்க, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அழுவுறாங்க. அது ஒன்றுமே ஒரு கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஏன் அழுவுறாங்க? வளையல் சொடைக்கிறாங்க அண்ட் they are getting out. அந்த தாலியெல்லாம் எடுத்து போடுறாங்க, அழுவுறாங்க. ஏன் அது எதுக்காக? கூவாகம் வந்து கூத்தாண்டவருக்கு செயல்படுற ஒரு விஷயம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கிற மகாபாரத போர் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போருக்கு ஒருத்தரை பலி கொடுக்கணும். அந்த ஒருத்தர் வந்துட்டு 32 லட்சம் சர்வ சாமுத்திரிகா லட்சம் இருக்கணும். 32 லட்சம் இருக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. மகாவிஷ்ணு, அரவானுடைய தந்தை அர்ஜுனன், அரவான். ஆனால் அந்த போருக்கு மிக முக்கியமானவர் யாருன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தான். ஆக அந்த போருக்கு பலி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் யார் பண்ணுறாங்கன்னா அரவானை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரை பலி கொடுக்குறாங்க. ஒரு பலி கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த ஒரு அரசியும் பேரழகியும் முன்வரவில்லை. அப்போ மகாவிஷ்ணு வந்துட்டு மோகினி அவதாரம் எடுத்தாரு. நம்மளுடைய கடவுளே வந்துட்டு மோகினி ஒரு எடுத்து பெண்ணா மாறுறாரு. அதனால தான் நாங்கள் ஒரு ஆணா பிறந்து ஒரு உருவாலையும் ஒரு அணுக்களாலையும் மாற்றம் பெற்று பெண்ணா மாறுறதுனால தான் அங்கே நாங்கள் வந்துட்டு எங்கள் ஐயனை கணவனாக நினச்சி நாங்கள் தாலி கட்டிக்கிறோம். அவர் இறந்த அந்த ஒரு நாள் அவர் கூட மனைவியாக வாழ்கிறோம். அந்த மனைவி பேரழகியாக இருக்கணும். அதனால் எங்களை பேரழகியாக நாங்கள் வந்துட்டு அலங்காரம் பண்ணிக்கிறோம். என் கணவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஆடுறோம், பாடுறோம், குதூகலிக்கிறோம், கொண்டாடுறோம். ஆனால் அடுத்த நாள் என் கணவன் இறந்து போயிடுறான். அவனுக்காக ஒப்பாரி வைக்கிறோம், ஓலமிடுறோம், எங்கள் கஷ்டத்தை நினச்சி அழுகிறோம். வாழ்க்கையில் நான் திருநங்கையாக மாறுறதுக்கான பட்ட அத்தனை கஷ்டங்களையும் நினச்சி கண்ணீர் வடிக்கிறோம். அந்த கண்ணீரோட வெளிப்பாடு தான் வந்துட்டு எங்கள் திருவிழா. ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு தான் இந்த திருவிழா. அந்த திருவிழா தான் கூவாகம். வேற பெரும்பாலும் சொல்ல போனால் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், அது பெரிய சக்கனூர்ன்ற கிராம வில்லேஜ். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய திருவிழா என்ன? அது பாரத விழா. தர்மராஜா பாரதம் நடத்துறது. அதுல என்ன வினோதம் கேட்குறேன்? என்ன வினோதம்னா இப்போ நண்பர் கேட்டார் இல்ல, செருப்பில் அடிச்சாங்க, தொடப்பத்தில் அடிச்சாங்கன்ட்டு, அதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. படுகுளம் அப்படின்ட்டு 18 நாள் சண்டை நடக்கும். அது அரவான் துவக்கத்திலேருந்து 18 நாள் சண்டை நடக்கும். துரியோதனம் ஆண்ட பிறகு பல்லைக்கில் அவங்களுடைய மனைவி பெருந்தெருவான்ற ஒரு மனைவியை பல்லைக்கில் தூக்கின்னு போயிட்டு அவங்க கையில் முறத்துலையும் தொடப்பத்துலையும் அடி, ஜனங்கள் வந்து அதிசயமாக வந்து அவங்கள வேண்டதில் வந்து அடி வாங்குவாங்க. ஓகே, இப்போ என்னன்னா உங்க ஊர்ல இருக்க திருவிழாவில் முறத்தை வச்சு யார் அடிப்பா? பெருந்தெருவா வேஷம் போட்டு அந்த சாமி அருளாய் ஆடி வர்றவங்க. சாமி ஆடி வரவங்க பக்தர்களை வந்து வேண்டுதலாகவே வந்து அடி வாங்குவாங்க. ஓகே, உங்களுக்கு சில கேள்விலாம் இருந்துச்சுல்ல, என்ன கேள்வி அது? அதாவது
மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிறதுங்கிறது மாமன் மச்சினுக்குள்ளே ஊற்றுறதுன்றது அது ஒரு ஜாலியான விஷயம். அதுவே வந்து இன்னைக்கு வேற வேற விதமாக மாறிடுச்சு. ஆனால் அதை விட ஒரு மூர்க்கமாக வந்து ஒரு பொருளை கொண்டு விளக்கமாறு எடுத்து அதையும் வந்து ஒரு சாக்கடை தண்ணிக்குள்ளே தள்ளி ஒரு மனுஷன் வந்து இப்படி அடிச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பண்பட்ட சமூகத்துக்கு அழகா இருக்கா? சாக்கடை தண்ணி ஊத்துறது எந்த ஊர் இது? மரவப்பட்டி, ஆண்டிப்பட்டி கிட்ட. ஆண்டிப்பட்டி. அது நான் இங்கே நிறைய ஊரில் நடக்கும். முத்தாலம்மன் கோயில் திருவிழா அவர் சொன்ன மாதிரி எல்லா ஊரில் இருக்குது. மதுரை சைடு, வாடிப்பட்டி சைடெலாம் இருக்குது. ஆக்சுவலாக அது முன்னாடி என்னவா இருந்துச்சுனாங்க சார், எப்பயுமே மாமே மச்சினா ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் அக்காவை கல்யாணம், நான் மதுரை, ப்ராப்பர் மதுரை, கொஞ்சம் சிட்டி தான். எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க ஊர் வந்து வாடிப்பட்டி பக்கத்தில் மட்டப்பாறைன்னு ஒரு கிராமம். எங்கள் மாமா கூட பிறந்தது 3 அண்ணன் தம்பி, மொத்தம் 4 பேர். ஸோ இவங்க ஊரில் இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவோட கடைசி நாள் மஞ்சள் நீராட்டு விழா, அவர் சொல்கிற அதே நீராட்டு விழா தான். அது முன்னே எப்படி இருந்துச்சுங்கன்னா வெறும் மஞ்சள் நீராட்டு விழா, கலர் பொடி பூசுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி, நார்த் இந்தியன் சைடில் ஒரு ஹோலி எப்படி செலிப்ரேஷன் மோடில் கொண்டாடுறாங்களோ அது மாதிரி மாமன் மச்சினனோட உறவு நீடிக்கிறதுக்காக நான் உங்கள் மேலே பூசுகிறேன், நீ என் மேலே பூசுகிறேன்னு பூசின ஒரு விளையாட்டு. அது இப்போ இருக்க கொஞ்சம் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி நடக்குது. ஒரு சிலர் என்னென்னா வேணுனே பிடிச்சி போய், இது எக்ஸாக்டாக மாமே மச்சினனுக்கு பண்ணுறதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ளே இருக்கவனுங்க வந்து என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்றில் தள்ளி விடுறது, எந்தனாச்சும் எடுத்து அடிக்கிறது. அவர் சொன்ன மாதிரி கட்டை எடுத்து அடிச்சலாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஓகே, அதாவது இது ஒரிஜினல் திருவிழா அது கிடையாது. கிடையாது, ஆட் ஆன் பண்ணுது, ஆட் ஆன்ஸ். இப்போ இடையில வந்து ஆட் ஆன்ஸ். இல்லை சார், இல்லை அவர் வந்து அவர் ப்ராப்பர் தேனியும் கிடையாது, மதுரையும் இல்லை மாதிரி சொல்கிறாரு சார். மதுரையில் ப்ராப்பர் கிராமம் தான். இல்லை நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது எங்கள் ஊரில் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் மரவப்பட்டியில் இது ஒரு ஐதீகமாகவே நடக்குது. இல்லை, ஃபர்ஸ்ட் இது ஒரு கிளாரிட்டி வந்துடும். இது வந்து பாரம்பரியமா ஆட் ஆனா? சார் ஆடானா தான் சார் இருக்க முடியும். பாரம்பரியமா மஞ்சள் தண்ணி ஊத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி சாக்கடையை ஊத்தும் போது அதுல ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு ஏற்படும். சாக்கடைங்கிறது வந்து பாரம்பரிய கிடையாது, ஆடான் தான். சாக்கடைங்கிறத நம்ம தான் சார் அதை சாக்கடையா நினைக்கிறோம். அவங்களுக்குள்ள அதை எடுத்து பூசிக்கும் போது அதை சந்திரமா கூட நினைச்சுக்குவாங்க இல்லையா? இதுதான் சார் பண்பாடு, இதுதான் கிராமத்தினுடைய பண்பாடு. இந்த நிகழ்வு தெரிஞ்சவங்க யாரு சார்? வணக்கம், நான் மதுரை மாவட்டம் வெடத்தவளத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ அவர் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். எப்படி கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேயும் திருவிழா நடத்துகிறோன்னா அவர் சொல்கிற மாதிரி மஞ்சள் தண்ணி எல்லாமே நாங்களும் செய்கிறோம். அந்த சாக்கடை எப்படி பருதுன்னா, இப்போ இவங்க சொல்கிறதான் உண்மை. மச்சான் மாமன் மேலே நாங்கள் யதார்த்தமாக எடுத்து போடுவோம். அது வம்பு வழக்கு எதுவும் வராத அளவுக்கு நாங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கோம். சாக்கடையை நாங்கள் எடுத்து மியூசிட்டு தான் இருக்கோம். அவர் அன்பா தூக்கி அவர் சாக்கடையை ஊற்றினா, சந்தனத்தை ஊற்றினா நான் ஏற்றுக்கிறது மனசாக இருக்கேன்ல, அதுதானே முக்கியம். ஸோ இப்போ ஒன்று கிளியர் பாஸ், சாக்கடை ஊற்றுவது வழக்கம் தான், அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை சாக்கடையாக பார்க்கவில்லை. உங்களோட நம்பிக்கைகள் ஓகே, உங்கள் புறம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதனால் வரக்கூடிய சில விஷயங்களை யோசிக்கணும். சாக்கடையை ஒருவர் பூசுறதுனால சுகாதார சீர்கேடு ஏற்படுறது தான் வாய்ப்பு அதிகம். அதனால் அது உண்மைதான். அதை நம்ம உங்களுக்காக சந்தனமாக இருக்கலாம் சாக்கடை, பட் ஆனால் அது சாக்கடைங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓகே, உங்களுடைய வினோதமான திருவிழா நீங்கள் கலந்துக்கிட்டதோ இல்லை பார்த்ததோ? ஐயா, நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் துறிஞ்சிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த. திருவண்ணாமலை போலூர். உங்கள் ஊர் வினோதமான திருவிழா என்ன? அதாவது கொதிக்கிற எண்ணெயில் வடை எடுக்கிறதுங்க. புரியல. எண்ணெய் கொதிக்க வைப்பாங்க. ஆமாம். அதில் வந்து வடை தட்டி போட்டுருவாங்க. அதை கையால் வாடுறதுங்க. ஓ, கொதிக்கிற கடால நீங்கள் கை எண்ணெய் வடை எல்லாம் வடை போட்டுருவீங்க. ஆமாம். அந்த கையில் எடுப்பீங்களா? கையில் எடுக்கிறதுங்க. எதுக்காக? அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தை இருக்குதுங்க. குழந்தை இல்லாதவர்கள் உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொதிக்கிற சட்டியில் எண்ணெய் இருக்கும், அதில் வடை போட்டு அதை உங்கள் கையால் எடுப்பீங்க. கையால் எடுத்து இவங்க மடியில் போட்டுருவாங்க. இவங்க எடுத்துன்னு வந்து அம்மன் மடியில் வைப்பாங்க. அவங்க யாரு? அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அவங்க மடியில் வாங்கிட்டு போயிட்டு அம்மன் மடியில் வச்சுருவாங்க. அதை வந்து ஏலம் விடுவோம். 7 வடை ஏலம் விடுவோம். ஓகே, ஆடி போகிறது. எத்தனை வடை போடுவீங்க? வடை நிறைய போடுவோங்க, ஆனால் 7 வடை மட்டும்தாங்க ஏலம் விடுவோம். 7 வடை எடுப்பீங்க, எடுத்து ஏலம் விடுவீங்களா? ஆமாங்க. ஏலம் விடுவோம்னா எப்படி போடுவீங்க? அதாவது ஒரு வடை வந்து 7000 போகும், 8000 போகும். 7000 8000 ஒரு வடையா? ஒரு வடை 14000 கூட போயிருக்குங்க. ஒரு வடையா? ஒரு வடைங்க. ஓகே, இது வந்து எத்தனை வருஷமா பண்றீங்க நீங்க? இது வந்து 32 வருஷமா பண்ணிட்டு. 32 வருஷமா. ஓகே, இது எந்த சாமிக்கு? ஏதாவது ஓம் சக்தி அம்மனுங்க. ஓகே, உங்க கை காட்டுங்க. கையெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லைங்க. இந்த கையில் தான் எடுக்கிறீங்களா? ஆமாங்க, 2 கையில். கை காட்டுங்க. நார்மலாக தான் இருக்குது. இப்போ இது யாருக்கா நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இல்லை. அது பண்ண வீடியோ ஒன்று இருக்குது, பார்ப்போம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நார்த் சைடில் ஏதோ ஸ்நாக்ஸ் கடையில் கூட நான் பண்ணி பார்த்துருக்கேன் சார் வீடியோஸில். அவங்களும் அவங்க சமோசா சம்திங் எடுப்பாங்க, அதெல்லாம் அவங்க கையில் எடுப்பாங்க, அது ஓகே. பட் எனக்கு என்ன இதில் கேள்வினா,
குழந்தை பிறக்கிறது வந்து அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்டது. அது அவங்க பண்ணா கூட நான் ஒத்துக்கிறேன். இவர் போய் வடை எடுத்து அவங்க புடவையில போறனால அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அது என்ன அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வடை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு சொல்றோம் நாங்க. இல்லம்மா, அவங்களோட நம்பிக்கை என்னன்னா அந்த வடையில தான். இங்க பாருங்க. ஒரு நிமிஷமா, அந்த கோவில பிரசாதம் சாப்பிட்றீங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வடை ஒரு பிரசாதம், அதை சாப்பிட்டா குழந்தை பிறக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அது ஒத்துக்க முடியுமா சார்? இந்த ஆடி மாசம் நீங்க வடை வாங்கி சாப்பிட்டா அத்த ஆடி மாசம் குழந்தை எடை போட அந்த கோயிலுக்கு கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அவங்க கல்யாணமே ஆகலமா? கல்யாணம் ஆன பிறகு வாங்க. சார் இப்போது அந்த தீலாம் மிதிக்கிறாங்கல்ல, தீலாம் மிதிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க சாமி வந்த உடனே எனக்கு அது ஃபீல் ஆகாது. ஆனால் அவங்க நடந்து போவாங்க, அவங்களுக்கு அந்த பெயின் அப்போ இருக்காது. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்க காலில் தழும்பு தெரியும். ஸோ இப்போ அவங்க அந்த டைம் அவங்களுக்கு இன்கேஸ் கை வலிக்கவே இல்லைனா கூட முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கையில் அந்த எண்ணெய் இதெல்லாம் தெரியணும்ல, அது எப்படி தெரியாமல் இருக்கும்? கையில தலைமுறை தெரியுமா? அது போல ஒரே ஒரு மயிர்கால அளவு கூட எந்த ஒரு விண்ணமும் கிடையாது சார். நாங்கள் அதுக்கு முன்ன வர அமாவாசை அன்னைக்கு அம்மா கிட்ட அருள் வாக்கு கேட்போம். அருள் வாக்கு கேட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மயிர்கால அளவு கூட எந்த ஒரு விண்ணம் இல்லாமல் நான் திருவிழா நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அருள் வாக்கு சொல்லும். அதுக்கப்புறமா தான் சார் இந்த திருவிழா நடக்கும். அது ஆக்சுவலா அப்புறம் நீங்க வந்து அம்மன் நம்பிக்கை அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் அது 7000 8000 விக்கிறீங்க. அது ஃப்ரீயாவே நம்பிக்கை இல்லாத எப்படிமா செய்வேன்? நம்பிக்கை அம்மனோட நம்பிக்கை கொடுக்கலாமே. இத வந்து ஒரு நம்பிக்கையா நீங்க ஒருத்தவங்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை தன்னையே வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க. கிடையாது, அங்க டிமாண்ட் இருக்கு. எனக்கு அருள் வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல யாரு கிரியேட் பண்றா? இல்ல, நான் அந்த இதுல நானும் வந்து பால் கொடை எடுத்து நானும் வடை வாங்கி சாப்பிட்டே ஒரு இதுனா, இப்போ என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க. எனக்கு வந்து முதல் வடைன்றது வந்து எனக்கு முதல்ல அருள் கிடைக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எனக்கு ஆசை இருக்குது. நான் போயிட்டு முதல்ல கேட்குறேன், எனக்கு வந்து நான் கோயிலுக்கு தரேன், நான் கோயிலோட வளர்ச்சிக்கு தரேன். நான் வந்து அது வந்து நான் வியாபாரமாக பார்க்கல, கோயிலோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணட்டும் அந்த காசை. நீங்கள் இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை? ஓகே, நீங்க இவங்கட்ட வடை வாங்கி சாப்பிடுங்க. வடை வாங்கி சாப்பிடுறோம், பால் கொடை எடுக்கிறோம், ரெகுலரா பால் கொடை எடுக்கிறோம். வடை வாங்கி சாப்பிட்டு குழந்தை பிறந்துருச்சு உங்களுக்கு? ஆமா கண்டிப்பா. 3 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் நம்பிக்கையா நான் நம்புறேன் சார், நான் போறேன். நீங்க கடவுள் அருளாட வடை எடுத்து கொடுக்குறீங்க, குழந்தை பிறக்குன்னு சொல்றீங்க. அவங்க கேட்குறது என்னன்னா, இப்போ 7 வடை இருக்கு, 7 விடுறீங்க, பணம் அதிகமாக இருக்கவங்க 7 வடையை வாங்கிப்பான், பணம் இல்லாத யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க குழந்தை பிறக்கலன்னு. இப்போ அவங்க எப்படி இந்த வடையை சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா இப்போ இத்தனை பேர் இருக்காங்கன்னா இத்தனை பேருக்கு முதல் வடை கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியாது. எனக்கு வேணும்னு எல்லாமே கேட்பாங்க. அவங்க நான் 10,000 தரேன், நான் 5,000 தரேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களுக்காக கொடுத்துட்றோம். அந்த 7 வடை ஏலம் போக மீதி இருக்கிற வடையை காசே இல்லாத எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே, உங்களுடைய வினோதமான திருவிழா நீங்கள் கலந்துக்கிட்டதோ இல்லை பார்த்ததோ? பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அது அவங்களுடைய பாரம்பரிய திருவிழான்னு சொல்ல பார்த்தோம்னாக்கா தலையில் தேங்காய் உடைக்கிறது. தலையில் தேங்காய் உடைக்கிறது. அது ஒரு தேங்காய் 2 தேங்காய் உடைக்க மாட்டாங்க. மினிமம் 10 to 100 வரைக்கும் உடைச்சுக்குவாங்க. ஒரே ஆழ்த்தல 10-20 தேங்காய் உடைப்பாங்க. ஒரே தலையிலேயே 100 தேங்காய் கூட உடைச்சு. 100 தேங்காவா? ஆமாம். எப்படி 100 தேங்காய் ஒரு தலையில் அடிக்க முடியும் சார்? ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஒரு வாரமாக வந்து அந்த சாமியுடைய நாங்கள் எங்கள் குலதெய்வத்துடைய சாமியுடைய மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை எந்த இடத்துல நாங்கள் வந்து அந்த சுவாமியை உட்கார வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு அதில் ஒரு வீட்டுக்கு 2 பேர் மாதிரி அதில் தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்து இதில் உடைச்சிக்குவாங்க. இப்போ இவங்க 100 தேங்காய் வந்து மண்டையில் உடைக்க முடியுங்க. யாரால இமேஜின் பண்ண பார்க்க முடியுதா? ஒரு 100 தேங்காய் ஒருத்தரோட மண்டையில் 48 பொய் மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்க. இன்னொரு பொய் மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 100 தேங்காய் உடைக்கிறத நார்மலாக சம்பிரதாயமாக நம்பிக்கையாக வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அதை திருவிழாவில் கொண்டு வரப்போ அது எப்படி ஆகணும், குளோரிஃபிகேஷன் பண்ணி இதை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடறாங்கன்னு அவர் சொல்கிறாருல்ல. தன்னைத்தானே வருத்திக்கிற ஒரு கொண்டாட்டத்தை எப்படி இவங்க அதை அதுக்குள்ளே கொண்டு வராங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் முதல்ல பொய்ன்னு சொன்னீங்க. பொய் மாதிரி தான். நான் ஒரு வீடியோ பார்த்ததில்ல, பட் டீமுக்கு அவர் வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காப்ல. அதில் வந்து உண்மையில ஒரு நல்ல தேங்காய் உடைக்கிறாங்களா உடைச்ச வீடியோவை டீமுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நானும் பார்க்கல, பட் டீமுக்கு அனுப்பிச்சிருக்காப்ல. அதுதான் நான் கேட்குறேன், அது எப்படி அவங்களால மட்டும் முடியுதுன்னு கேட்குறேன். அதுதான் அவங்களுடைய அதுதான் எங்கள் ஐதீகம். அவனோட ஐதீகம். இதை எப்படி நீங்க திருவிழால கொண்டு வந்தீங்கன்னு 15 வயதுல இருந்தே அதுக்கு தயாராயிடுறோம். நாங்க உடலினை உறுதி செய்யன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது எங்க குலவழக்கப்படி அது நடந்துட்டு இருக்கு. அப்ப தலையில உடைக்கல, கையில தான் நீங்க அதை உடைக்கிறீங்க, தலையில வச்சு. கையில எடுத்து தலையில எப்படி உடைப்பாங்க? அப்ப நீங்க கையால அதை உடைக்கிறீங்களா, தலையில பட்டு உடையதான் நான் கேட்கிறேன். 100 தேங்காய் உடைக்கிறதுல ஏதோ டெக்னிக் இருக்குமோ அப்படின்னு கேட்க. அதாவது மண்டல அடிச்சா உடையாது சார், இப்ப கையை வச்சு உடைக்கும் போது அது டெக்னிக் வச்சிருக்கீங்க சார். இப்போ இளைஞர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, போட்டு பாருங்க, நிறைய செய்திகள் வந்திருக்கு. அவங்க எப்படி உடைக்கிறாங்கன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். இப்படிதான் உடைப்பாங்க.
சரி, ஓகே ஓகே. வேற வினோதமான திருவிழா ஸ்டார்ட் விடுங்க. கருமாத்தூர் காக்கு வீரன் கோயிலோட பெரிய பூசாரியான எந்த மாவட்டம் அது? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா. அங்கே வந்து காசிநாதன் பேச்சி விருமன் இருக்குது. ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி விருமாண்டிக்கும் பேச்சிக்கும் வந்து படையல் பண்ணுவாங்க. விருமாண்டிக்கு வந்து 3 கெடா, சண்டை கடா மாதிரி 3 கெடா, 12 கலருடைய கெடா, 3 கெடாயை வெட்டி அந்த 3 கெடாயோட தலையை ஒரு இடுப்பளவு பள்ளம் பறித்து அதில் புதைச்சிருவாங்க. பேச்சியம்மன் படையல்ன்றது வந்து செவலை ஆடு, இந்த சிவப்பு கலரில் இருக்க செம்மறி ஆடு, அதை அறுத்து இது பண்ணி அந்த கறியெல்லாம் இது பண்ணி சமையல் சாப்பாடுகளை பிணைஞ்சு பகல் 12 மணிக்கு உச்சி பூசை மேலே சூற விடுவாங்க. அது கீழே வராது. இது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, அடுத்த மாதம் நடக்குது. இப்போ இவர் சொல்கிறத பார்க்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? சாப்பாடை வந்து கறியை எடுத்து மேலே தூக்கி போட்டால் அந்த சாப்பாடு கீழே வராது, இது எங்களோட நம்பிக்கை. ஐ திங்க் மேஜிக் தான் நினைக்கிறேன் அது. ஓ, மேஜிக் நினைக்கிறீங்க? கண்டி அது எப்படி சார் ராக்கெட்டே போனால் கூட வெடிச்சு கீழே வந்துடுது. மேலே போன சாப்பாடு எங்கே சார் போச்சு? வரல. அதான் ஏன் வரல? அடுத்த மாதம் திருவிழா நடக்கும். தம்பி வாங்க, பஸ் செலவு நானே போட்டு உங்களை கூட்டு போகிறேன், வந்து பாருங்கள். சார் வள்ளல் அதியமானாண்ட தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நான். தருமபுரி மாவட்டம். ஓகே, உங்கள் ஊர் வினோத திருவிழா என்னது? இங்கே தருமபுரியில் பார்த்தீங்கன்னா குமாரசாமிப்பேட்டை தைப்பூச திருவிழா வந்து சிறப்பாக நடக்குங்க சார். முதல்ல 7 நாள் நடக்கும் இந்த திருவிழா. 7 நாளில் வந்து 3 நாள் வந்து தேர் இழுப்பாங்க. அதில் 2 நாள் வந்து பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இழுப்பாங்க. 3ஆவது நாள் மகாரதம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய தேர் வந்து நாங்கள் பெண்கள் மட்டுமே வடம் பிடிச்சி இழுப்போம். எல்லா ஊர்லேயும் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து எடுக்கிற இடத்துல இங்கே பெண்கள் மட்டுமே இழுப்போம். ஆமாம், பெண்கள் மட்டுமே நாங்கள் வடம் பிடிச்சி அந்த தேர் இழுப்போம். இது வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர் வந்து இழுக்கிறோம் சார். ஆணுக்கு நிகர் பெண்ணுக்கும் சமம்னு சொல்லி அந்த தேர் வந்து நாங்கள் ஓகே. ஐயா விடுங்க, அங்கே விடுங்க. எங்கள் ஊரில் கன்னி திருவிழான்றது சிறப்பாக நடக்குதுங்க. கன்னி திருவிழா. ஓகே, என்ன கன்னி திருவிழா என்ன? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் குருவப்பன்பேட்டையிலேருந்து நான் வரேங்க. கடலூர் மாவட்டம். ஓகே. கன்னி திருவிழான்னா ஒரு 7 கன்னிமார் சப்த கன்னிமார்களை அழைச்சி ஏரியிலேருந்து அழைச்சிட்டு ஊருக்கு போவோங்க. சப்த கன்னிமார்கள்னா நீங்கள் கன்னி பெண்களை சொல்கிறீங்களா? கன்னி பெண்கள் 7 பெண்கள் வந்து கன்னி பெண்கள் சாமி வந்து ஆடும். அதில் நான் வந்து முதன்மையாக சாட்டை ஆடிட்டு இருக்கேங்க. குறைஞ்சது ஒரு 45 வருஷமாக நான் இந்த இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அந்த கன்னி பெண்கள் மேலே சாமி வரும்போது நீங்கள் சாட்டை அடிச்சுப்பீங்க? ஆமாங்க, நான் அடிச்சுக்கிறது இல்லைங்க, அந்த கன்னி பெண்களுக்கு அடிக்கணும். ஒரு கன்னிக்கு ஒரு அடின்ற மாதிரி ஒரு கன்னி அடிப்பீங்க, நான் அடிக்கணும். ஓ, வலிக்காதா உனக்கு? அது அந்த நேரத்தில் வலி இருக்காதுங்க. அவங்க சாமி மலையேறின பிறகு கேட்டால் கூட உடம்புல பார்த்தா கூட அந்த ஒரு தழும்போ ஒரு வலியோ எதுவும் இருக்காதுங்க. கொடுங்க. இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க, இப்படி பிடிச்சாலே கீழே வரைக்கும் வருது. அருள் வந்த பிறகு நீங்கள் எனக்கு முன்னாடி அங்கே நிற்பாங்க. அடிங்க. அவங்க அருள் வந்து ஆடுவாங்க. அடிங்கன்னா நான் என்ன அடிச்சுக்கிறது இல்லைங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அங்கே மைக்கு பிடிக்கும். சும்மா நீங்கள் எப்படி அடிப்பீங்களா அடிச்சுக்க. அப்படி போட்டு அருள் வந்து ஆடிட்டு இருப்பேன். எனக்கு வந்து பம்ப் அடிக்கிறவரு இங்கே எங்கள் கூட வந்திருக்காங்க. இல்லைங்க, இப்போ அவர் அடிச்சு நீங்கள் வாங்குவீங்களா? அவர் அடிப்பார், நீங்கள் வாங்குவீங்களா? சரி, அடிங்க. அவரும் வந்துட்டாப்ல, நீங்கள் எப்படி அடிப்பீங்க அடிங்க. நிலையில இருந்து செய்கிறேன். அருள் வந்து செய்யக்குள்ள இந்த நிலை யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அடியினுடைய வேகமும் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுவே ரொம்ப வேகமாக இருந்துச்சு. இது கம்மி சார். இது இப்போ இந்த 7 பெண்களுக்கு நீங்கள் சாட்டை அடிக்கிறீங்கல்ல, அதனால அவங்களுக்கு என்னது நல்லது நடக்கும்? அவங்க வந்து எப்படின்னா அது ஐதீகம் பார்த்தீங்கன்னா அந்த 7 கன்னிமார்களும் கல்லா செமைஞ்சதா ஐதீகம். ஏன் அப்படி ஆகணும்? முனிவருடைய சாபத்தினால. அது சொல்ல போனால் விரிவாக போகும், ரொம்ப நேரம். கல்லா ஆனவனா நீங்கள் உயிர்ப்பிக்கீங்களா? ஆமாம். முருகப்பெருமானுடைய கையில் உள்ள வேலு, அந்த வெற்றிவேல் வந்து வீர சாட்டையாக மாறி சாட்டை. ஆமாம், இந்த சாட்டை வந்து அந்த கல் மேலே படக்குள்ள அந்த கல் வந்து பெண்ணா மாறி. அதுதான் ஐதீகம். சாபத்தில் இருக்கவங்க விமோசனம் கொடுக்குறோம். விமோசனம், சாம விமோசனம் கொடுக்குறோம். ஓகே, யாருப்பா இங்கே அடி வாங்க இருக்கா? சார், இந்த பொண்ணு அடி வாங்கியிருக்காங்களா? வீட்டில் அடி வாங்கினாலாம் கேட்கல. நானும் கடலூர்லேருந்து தான் சார் வரேன். நானும் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என்னை இட்டு போயிட்டு அதில் கண்ணியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. வருஷம் அடிப்பாங்க, ஆனால் வலிலாம் தெரியாது. சீரியஸாகவே வலி தெரியாது.
உண்மைதான் ஆனா எனக்கு சாமியெல்லாம் வந்ததில்ல. ஆனா வழி எனக்கு தெரியாது. நல்ல நினைவு இருக்கா? நல்லா இப்ப வரைக்குமே இருக்கு சார். ரீசெண்டா வாங்குனீங்களா? ரீசெண்டா வாங்கியிருக்கேன். எப்போ? போன வருஷம் ஊர்ல இருக்கும் போது வாங்கினேன். இதே சாட்டையாலையா? இதை விட கொஞ்சம் குட்டியா இருக்கும். இவ்ளோ அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா தான் இது வந்து அடிப்பாங்க. பேய் ஓட்டுற சாட்டை சார். இதுல இன்னும் கன்னிக்கு அடிக்கிறதுன்னு ஒரு சாட்டை ஒன்று இருக்குங்க. அது கொஞ்சம் செருத்து இருக்கும். அவங்க கடிச்சது சின்ன சாட்டை. இருக்கு, அதுவும் இங்கே தான் இருக்கு. என்னது வச்சிருக்கீங்களா? அந்த சாட்டையும் கொண்டு வந்திருக்கேன். யார் எடுத்து வாங்க. நான் சும்மா தான் இருந்தேன். நீங்க தான் ஒன்னாவல நீங்களே வாங்க. அது வந்து அந்த கன்னி பெண்களுக்கு மட்டும் தான் அடிப்போம், மற்றவங்களுக்கு அடிக்க மாட்டோம். காப்பு கட்டாதவங்களுக்கு அடிக்க மாட்டோம் சார் அந்த சாட்டையால. என்னங்க உட்கார்ந்து விரதம் இருந்தாதான் அது வலிக்காதான், இல்லைன்னா வலிக்குமா? நீங்க தான் அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்களாச்சே. நீங்க ஏன் அதெல்லாம் ஃபீல் பண்றீங்க? உங்க ஹைட்டுக்கு இருக்கு. ஐயா சும்மா தான் கூப்பிட்டோம். நீங்க வாங்க, ரெடியா இருக்க மாதிரி நிக்கிறீங்களே. ஆசீர்வாதம் பண்றான். ஏன்னா இத்தனை பேர் உங்களுக்கு அந்த அளவு மன தைரியம் இருக்குன்னுக்குள்ள அந்த அம்மாளுடைய அருள் இருக்கணும் உங்களுக்கு. ப்ளீஸ். ஓகே, வினோதமான திருவிழா உங்க ஊர்ல பார்த்தா வினோதமான திருவிழா என்ன? காரைக்கால்லேருந்து வருகிறேன். இப்போ மாங்கனி திருவிழா அந்த நம்ம அவங்க கேட்டாங்க, மாங்கனி திருவிழா, மாங்கனியை வீசுகிறாங்க இறக்கிறாங்க, அதை பற்றி திருவிழா கேட்டாங்க. இது என்னன்னு சொன்னால், காரைக்கால் அம்மையாரோடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூறும் வகையில் வருஷம் இந்த காரைக்காலில் இந்த திருவிழா நடக்குது. அது ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னோம்னா, காரைக்கால் அம்மையாருங்கிறவங்க கிபி 5ஆம் நூற்றாண்டில் காரைக்காலில் பிறக்கிறாங்க, காரைக்காலில் வளர்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் ஒரு வணிக குலத்தில் மேரேஜ் பண்ணி காரைக்கால்லே செட்டில் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தீவிர சிவபக்தை. அவங்க சிவனை வந்து டெய்லி வழிபடுறது, சிவனடியாருக்கு வந்து அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவர் வந்து கணவர் வந்து கடைக்கு வந்து ஒருத்தர் 2 மாங்கனியை கொண்டாந்து கொடுக்குறார். கொடுத்தோன்னா அவர் கணவர் வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க 2 மாங்கனியை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலை சாப்பாடு மதியான சாப்பாட்டுக்கு இடையில நேரத்தில் ஒரு சிவனடியார் வந்துடுறார். சிவனடியாரை பார்த்தா வயது முதிர்ந்த கோலம், தீவிர பசியில் இருக்காருன்னு தெரியுது. இவங்களுக்கு வந்து உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பார்த்தா அடுப்பில் சாதம் மட்டும்தான் சமைச்சிருக்காங்க. சாதம் சமைச்சதை வச்சு ஏதாவது நம்ம இதுக்கு மேலே காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமைச்ச சாதத்தை மட்டும் வச்சுட்டு, தயிர் இருக்குது, தயிரை போட்டுட்டு, அவங்களுக்கு கறி எதுவும் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, 2 மாங்கனியில் ஒரு மாங்கனியை வச்சு சாப்பாடு போட்டுறாங்க. அந்த சிவனடியார் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. கணவர் சாப்பிட வர்றாரு. கணவருக்கு இந்த மீத உள்ள ஒரு மாங்கனி வச்சு சாப்பாடு போடுறாங்க. கணவர் வந்து இன்னொரு மாங்கனியும் கூட நல்லா இருக்குன்னு கேட்குறாரு. இவங்களுக்கு அந்த வச்சதை மறந்துடுறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன தெரியும் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இறை நிலைக்கு ஒரு மெய் மறந்து நிற்கும் பொழுது அவங்க கையில் ஒரு மாங்கனி வருது. அந்த மாங்கனியை கொண்டு வந்து கணவர்கிட்ட வச்சிடுறாங்க. இப்போ மாங்கனி திருவிழா பற்றி கேள்வி கேட்டது யாரு? ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த மாங்கனி நீங்க நிறைய போகும்போது கனெக்ட் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க புதுசு யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு டக்குன்னு புரியாது. இப்போ அவர் வந்து காரைக்கால் பத்தின அம்மையார் பத்தின கதை சொன்னாங்க. உங்களுக்கு அது என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஒன்றும் புரியல. ஒரு வடிவேல் காமெடியில் வரும்ல, ஸ்டாம்பை பற்றி தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் அந்த இப்போ தெரியுதா சார் நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னு? அவங்க இப்போ தான் திருவிழாவே பார்க்காத ஒரு ஆளுங்கனால அவங்க டக்குன்னு நீங்கள் இவ்வளோ சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதெல்லாம் சொன்னேன். பேசிக்காக என்னென்னா, காரைக்கால் அம்மையார் வந்து சிவனடியார் வந்து வந்தப்போ மாங்கனியை கொடுத்துட்டாங்க. கணவர் வந்தப்போ இல்லை. அப்போ வந்து அவங்க வேண்டுறாங்க, ஐயோ கணவர் அப்போ இல்லையேன்னு. அப்போ சிவனே வந்து ஒரு மாங்கனியை பரிசாக கொடுத்துட்றாங்க. இதுதான் நடந்துச்சு. அதனால தான் திருவிழாக்களில் மாங்கனியை தூக்கி எறித விழாவாக நடந்துட்டு இருக்கு. இதுதான் அவர் வந்து புராண ரீதியாக சொன்னதுனால அது கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ புரியுது. ஓகே. யார் சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் ரத்னமா சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா இப்ப சொன்னீங்கன்னா இப்ப ஸ்டாம்புக்கு எதுவும் கலாய்ப்பாங்க அடுத்தவங்க. ஏன்னா ஜென்சி ஜென்ரேஷன் அப்படிதான் இருப்பாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் காளி கருப்பு சுவாமி ஆலயம் வச்சு வணங்குறோம். ஆடி அமாவாசை பெரும்பாலும் வருஷம் ஆடி அமாவாசை என்று கன்னிமார்களை அழைப்போம். கன்னி பெண்களை, அதாவது அவங்களுக்கு திருமண தடை நீங்க, செய்வினை குளறல் நீங்க, ஒரு 21 பெண்களை கூப்பிட்டு வழிபாடு நடத்துவோம். சுடலை மாடனுக்கு மெயினாக 21 வந்தி வைப்போம்.
7 சூழி 7 கடா 7 பன்னி எல்லாத்தையுமே நம்ம காளியம்மாளுக்கு முன்னாடி படையல் போட்டு நாங்கள் அந்த மாதிரி ஒரு பூஜை ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் நடத்துவோம். மற்ற எந்த நாளைக்கு பண்ண மாட்டோம். அதை ஓகே ஆடி அமாவாசைன்ற மட்டும் அன்றைக்கி அந்த பூஜை இரவு நடக்கும். பண்ணால் அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணத்தடை நீங்கும். அதே போல் பெல்லி சூனியா ஏவல் எது இருந்தாலும் அவங்களுடைய தடையை நீக்கி கொடுத்துருவோம். இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் எளிய பின்னணிலேருந்து வந்து இன்னைக்கு வந்து மக்கள் பாடலாக இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள். அதே போல் இன்னொரு விருந்தினரும் வந்து பாடலாசிரியர் திரு மணிமாறன் அவர்கள். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கஞ்சாப்பூ கண்ணழகி பாட்டு விருமன் படத்துலேருந்து எழுதினவர் சார் தான். ஸோ ஃபஸ்ட்டு வேல்முருகன் சார் உங்கள்கிட்ட பேர்லாம் பார்க்குறேன். இப்போ திருவிழாக்களில் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுகிறேன். வினோதமான திருவிழாக்கள் உங்களுடைய திருவிழா அனுபவம் இல்லை நீங்கள் பார்த்த ஒரு வினோதமான ஒரு திருவிழா, தமிழ்நாட்டில் இப்படி வினோதமான ஒரு திருவிழா ஒன்று இருக்குது, அது என்னை பெரிதும் ஈர்த்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? திருவிழாவுக்கும் எனக்கும் பெரிய என்னுடைய பிறப்பே ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா நான் வந்து விருதாச்சலம் பக்கத்தில் முதனை சொல்லி கிராமம். அங்கே வந்து தைப்பூச திருவிழா வந்து நடக்கும். இப்போ அந்த தைப்பூச திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிராமங்கள் சுற்றி அவங்க அந்த மாட்டு வண்டியெல்லாம் வந்து அந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க. அப்போ வந்து எங்கள் குலதெய்வம் அதாவது செம்பையனார் கோயிலினுடைய அங்கே தைப்பூச விழா நடக்கும். அந்த தைப்பூசத்தில் வேலை வந்து குளிப்பாட்டுவாங்க. அப்படி குளிப்பாட்டி அந்த வேலை தான் கொண்டு போயிட்டு சாமிக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த வேலை குளிப்பாட்டும் பொழுது மேலே கிரட பகவான் காட்சி அளிக்கும் பொழுது அன்னைக்கு 1980 நான் பிறந்தேன். அதாவது தைப்பூசத்தில் தான் நான் பிறந்ததே. ஆமாம். அதனால் என்னவோ தெரில, இந்த பிறந்த செய்தியை வந்து அப்பா வந்து தவில் கலைஞர், தவில் வாசிப்பார், பறையெல்லாம் வாசிப்பாங்க. அப்போ என்னன்னாக்க இவருக்கு செய்தி போகணும். அப்போ அங்கே அது திருவிழாவில் மைக்கு வச்சுருப்பாங்க. இப்போ குழந்தையெல்லாம் பத்திரமா வச்சுக்கங்க, அந்த நகைப்பையெல்லாம் பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறதுனால இப்போ இந்த குழந்தை பிறந்ததை தெரியப்படுத்தணும். அதனால் மைக்கில் போயிட்டு இந்த மாதிரி முதனை கிராமத்தில் வடக்கு தேர்வில் தனசேகரன் மகன் இந்த மாதிரி ஒரு தனசேகரனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் இங்கே கோயிலில் வந்து தவில் வாசிக்கிற கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா அந்த மைக்கில் கேட்டுட்டு வந்துட்டு ஆமாம் அங்கே கோயிலில் வாசிக்கிறார். அப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தான் அவங்க கன்சீவாக இருந்தாங்க, அதனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விபூதி ஏற்று வந்து அன்னைக்கே பிறந்த அன்னைக்கே வேல்முருகன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. உங்கள் அப்பாவுக்கு குழந்தை பிறந்ததே வந்து திருவிழாவில் தான் தெரியும். திருவிழாவில் தான் தெரியும். அதுவும் அந்த மைக்கில் சொன்ன பிறகு ஒருவேளை என்னவோ தெரியல, அதனால் அந்த மைக்கை பிடிச்சி இன்றைக்கி என் வாழ்க்கை ஓடுதா என்னன்னு தெரியல. அதே மாதிரி எந்த பேர் வேல்முருகன் பேர் வச்சாங்களோ அதே பேரினுடைய படம் தான் நான் முதல் பாடலாம். சுப்பிரமணியபுரம். சரிதான். படம் பேர் சுப்பிரமணியபுரம்னு வரும். அதுலேயும் பாடினது என்னன்னா திருவிழாவில் பிறந்தனால என்னவோ தெரியல, திருவிழா பாட்டு தான். கல்லு மலை மேலே கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வடம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புடுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்குற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் பா தமிழாவில் பேசி செல்லும் வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த அற்புதமான அந்த ஒரு வரியிலே இருக்கு. எப்படின்னா கோயில் குளம்தான் ஊருக்கு அழகு, கோயில் இல்லைன்னா அந்த ஊரிலே வாழாத அப்படின்னு அந்த வரியை
அழகாக கவிஞர் யுகபாரதி அண்ணன் எழுதின அந்த பாடல் ஜேம்ஸ் வசந்தன் சார் இசையில், சசிகுமார் சார் இயக்கத்தில் முதல் பாடல் 2008 அந்த பாடம் வந்து அந்த பாடலை என் குரலில் பாடுறதுக்கு அந்த திருவிழா பாடல். அதுவும் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, கோயிலுக்காகவும் பாடியாச்சு, இளைஞர்களுடைய சேட்டைக்காக ஒரு பாட்டு பாடினேன். அதுதான் நாடோடிகளில் சிங்காரி நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா கோடு போட்ட காசுல எனக்கு ஊத்துனா, தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி கல்யாணம் பண்ணிக்கன்னு காத கில்லுனா, பாம்பு பிடிக்க மகடிதான் பொண்ணை பிடிக்க கபடிதான், ஆகாய மேல பாருவான வேடிக்கை அப்பனோட பொண்ணு வந்தா கண்ணை மூடிக்க, ஊரோரம் கல்லு கடை ஓடோடி வா பங்காளி ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம், சித்தப்பாம் பாக்கெட்டுல சில்லறைய எடுத்து நாட்டாம திண்ணையில சீட்டாடலாம், ஓடு ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா பாவாட பின்னால ஓடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான், கை தட்டி கூப்பிடுதே 2 கண்ணுதான். மணிமாறன் சார், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்த வினோதமான திருவிழா என்ன, உங்களுக்கும் திருவிழாவுக்கு இருக்குமான கனெக்ட், இல்லை நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை சார்ந்து, இல்லை திருவிழாக்களில் சில முக்கியமான விஷயம் நீங்கள் தான் பண்ணுறதா இருக்கலாம், இப்போ வேண்டுதல்கள் அப்படி இதில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா, நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் ஈடுபாடு கொண்டவர்? அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது, அதுலேயும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா நான் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தடவை நம்ம கிராமத்தில் சாதாரணமாக திருவிழா எப்பயும் வருஷம் இந்த மாசி கலரி நடக்கும். நான் என்ன பண்ணேன்னா, வினோதமாக சரி விரதம் இருந்து நடந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 40 நாள் விரதம் இருந்து அங்கேருந்து நடந்து வந்து ஊருக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அங்கே பங்காளியெல்லாம் கட்டி, என்னடா இவ்வளோ லேட்டாக வர்றேன், என்னடா விஷயம், என்ன நீ தான்டா முன்னாடி வரணும் அப்படின்னா, இல்லைப்பா நான் விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து கறி திங்காமல் வந்திருக்கேன்டா. உன்னை யாரா அப்படி கறி திங்காமல் வர சொன்னவேன், ஏன்டா உன்னை எவனாவது கறி திங்காமல் வர, ஏலே நீ செய்கிறதாண்டா பாவம், உங்கள் அப்பன் செய்யாம பாட்டேன் காலத்தில் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன கேட்பாங்க, எடே உங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்டியாப்பா கேள ரசா சாப்பிட்டியா, முதல்ல சாப்பிட்றா கஞ்சியை குறியா அதுக்கப்புறம் பேசுகிறா அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி சாமியை தாண்டா நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு 40 நாள் நடந்து வந்தானா விரதம் வந்து வெட்டிப்பலை வாடா வந்தவுடனே கஞ்சியை குறியா, உன்னை யாரா நடந்து வர சொல்லுது, நம்ம சாமி நான் நடந்து வர சொல்லிச்சாடா உன்னைய, உன் பாட்டில் வார கஞ்சியை குடிச்சுக்கிட்டு பேசாமல் போடா, இப்படி தாண்டா சொல்லிச்சு நம்ம சாமி. அதுதாங்க நம்ம குலசாமி. அதனால் நான் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறது குலசாமி. என்னென்னா, நான் முதல் பாட்டு இந்த கஞ்சாப்பூ கண்ணால் பாடல் எழுதிட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. என்னண்ணே 5 வருஷம் ஆகியும் தாண்டி போயிட்டு இருக்கும்போது அண்ணன் முத்தையானட்ட போய் சொன்னேன், அண்ணே என்னண்ணே எப்படி போயிட்டுருக்கு, உன் குலசாமி மேலே ஒரு நம்பிக்கை இருக்காப்பா அப்படின்னு. அவர் கேட்ட வார்த்தை தான் இருக்குண்ணே அப்படின்னே. போய் அப்போ வேண்டிக்க போ அப்படின்னாரு. நான் தான் யதார்த்தமாக அவருடைய காலடியில் எடுத்து வந்து அந்த பாடலை நான் என்னுடைய எழுத்தை படிக்கவே முடியாது யாருமே, ஏன்னா அரபு எழுத்தில் இருக்கும், தமிழ் எழுத்து அப்படி தான் இருக்கும். அந்த எழுத்தை எழுதிட்டு வந்து பூசாரிட்ட காமிச்சேன், அந்த உள்ள காலை அடியில் வச்சு வணங்கினேன். அவர் எடுத்து பார்த்து, ஏன்னாப்பா அது என்னப்பா எழுத்தா இல்லை வேற என்னமையா அப்படின்னாரு. இல்லை எழுத்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அதை மடித்து காலடியில் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு கரெக்டாக ஒரு மாதத்தில் எனக்கு செய்தி வந்துச்சு, பாப்பா அப்படின்னு. அது நடந்ததோ யதார்த்தமோ இல்லையோ, எனக்கு அந்த குலசாமி மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப அப்போ இருந்து புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம குலசாமின்றது வேற யாரும் இல்லை, நம்ம சிக்காம பாட்டேன் தான், உங்கள் தாத்தன் தான். அவன் வந்து எப்படி கேட்பானா, வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டியாப்பா அப்படின்வான். அதனால நம்ம உணர்ந்த கஷ்டத்தை உணர்ந்த கடவுள் அவன் தான். அதனால அவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அவனே கூப்பிடலாம் அவனுக்கு வந்து பெரிய அவர் ஐயா வணக்கம் அப்படின்ல, டே கருப்பா, டே முனியாண்டி, என்னடா டே மழை தண்ணி இல்லடா, வாடா எங்கடா இருக்க டேய் அப்படின்டா வந்துடுவாங்க. இல்லை வாடா ஒரு நல்ல காரியம் இருக்குடா, என் கூட வாடா கருப்பசாமி, என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்டா, வந்துடுவாங்க கூட. அப்படிதாங்க அவன் தாங்க குலசாமி. அந்த குலசாமி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இப்போ இங்கே வினோதமான திருவிழாக்கள் பேசும்பொழுது ஒரு சிலர் சொன்னாங்க, இது மாதிரி முறத்தால் அடிக்கிறது, அப்புறம் வந்து சாக்கடை அள்ளி பூசிக்கொள்வது, அல்லது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி வினோதமாக இருக்கக்கூடிய திருவிழா, அதில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸ் நடைமுறைகள், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட அபிப்பிராயம் என்ன இதில்?
அது நல்ல தண்ணியாக தான் இருந்திருக்கும். இப்போ சாக்கடை ஆயிடுச்சு நம்ம கூவ மாதிரி. அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த சாக்கடையில் புரள்றது அப்படின்னு ஒரு காலத்தில் அது நல்ல தண்ணியாக இருந்திருக்கும். இப்போ சாக்கடை ஆயிடுச்சு. அது சாக்கடையில் புரள காலம் மாறி போச்சு. வேற ஒன்றும் இல்லை. சேத்தாண்டி வேஷம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். என்னென்னா அந்த வேஷம் வரும்போது எப்படின்னா நல்ல சகதியில், அந்த எந்த சகதியில் புரளுவாங்கன்னா நல்ல உழுத சகதியில் புரளணும். புரண்டு அந்த சிமேனியெல்லாம் சகதியை பூசிக்கிட்டு அந்த வேப்பிலையை கட்டிக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு ஆன்டிஃபயர்ட். அந்த சகதியெல்லாம் இப்போ வந்து அது ஃபேஷனாக போச்சு. எல்லாம் கடற்கரையில் ஓரத்தில் இப்படி பூசிக்கிட்டு வேப்பிலையை வந்து அதை பொடி செஞ்சு சாப்பிட்றது இதெல்லாம் ஃபேஷனாக போச்சு இன்றைக்கி. அது வந்து அப்போ வந்து அது கலாச்சாரமாக அது தேவையாக இருந்திருக்கு. அது ஒரு மெடிசன். அதை சொன்னால் புரியாது அவங்களுக்கு. இப்போ புதுசாக நியூவாக கொண்டு வர அப்டேட் ஆகுறது வேற ஒன்றும் இல்லை. வினோதமாக ஏதாவது செஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். தேங்காயை மண்டையில் உடைக்கிறதுலாம் மேஜிக்காக இருந்துச்சு ஒரு காலத்தில். சரி அதெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னு இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால எது பயலனுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க வேண்டுதல்ன்ற பேரில். அதைத்தான் நான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும். இந்த நிகழ்வில் 2 சிறப்பு விருந்தினர்கள் வேணும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ ஆப்டாக நீங்கள் 2 பேரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை பயிருங்கன்னு உண்மையை நினைக்கல. வேல்முருகன் சார், நீங்கள் 100ல் 101% ஆப்டான கெஸ்ட் இதுக்கு நீங்கள். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்கன்னா இன்றைய தலைமுறையும் சரி, இதுக்கு முந்தின தலைமுறையும் சரி, ஒரு விஷயத்தில் ரொம்ப ரூட்டடாக இருப்போம். என்னென்னா குலதெய்வ வழிபாடு. அதை வந்து இன்றைக்கி தேதிக்கு யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இல்லை. இன்னும் சில பேர் அதுக்கு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு ரூட்டை நோக்கி போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். என்னோட குலதெய்வம் இது அப்படின்னு. ஏன்னா நீ குலதெய்வம் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்கள் தான். நமக்கு ஒரு இனக்குழு இருந்துச்சு. அந்த இனக்குழுவுக்கு ஒருத்தன் தலைவனாவோ தலைவியாவோ லீட் பண்ணாங்க. அவங்க அந்த இனக்குழுவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக சண்டை போட்டாங்க, இறந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்க ஒரு நடுகள் தேவைப்படுது. அவங்கள வச்சு அவங்கள கும்பிடுறோம். ஓகே, நீ என்னைக்கோ ரொம்ப வருஷத்துக்கு பின்னால் எனக்கு சண்டை போட்ட, இன்னைக்கு அதனால நான் இருக்கேன், அதனால உன்னை கும்பிடுறேன் அப்படின்னு. இந்த முன்னோர்கள் வழிபாடு தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி இதெல்லாம் கும்பிடுறது வரைக்கும் ஓகே. இது எல்லாமே ஃபைன். இதை யாருமே டிஸ்பியூட்டும் பண்ணல, இந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனால் இது ஒரு திருவிழான்னு வரும்போது, திருவிழாவும் காலகாலமாக வந்தது தான், அதையும் ஏற்றுக்கலாம். ஆனால் அதில் புரியுதா ஒரு வினோதம்னு ஒன்று வரும்போது இது ஏன்னு கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா கேட்டால் தான் புதிய தலைமுறை. கேட்கவே மாட்டேன் அப்படின்னா இங்கே பழைய தலைமுறை. ஒரு வகையில் கேட்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் எது நம்முடைய வேர், இது என்னுடைய ரூட், இதை தாண்டி போக மாட்டேங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா இது என்னோட ரூட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அதிலே டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் தேவை, இதுதான் என்னோட வேறு, இது அல்லது தேவையில்லாது அல்லது இடைச்செருகல்ங்கிறது புரிஞ்சிடும். இங்கே பிரச்சனை இப்போ என்ன ஆகுது, திருவிழாவில் யாரும் வேண்டாம்னு சொல்ல. இப்போ நீங்கள் உட்காந்து யாரும் திருவிழா வேணாம்னு சொல்கிறீங்களா? யாரும் வேணாம்னு சொல்ல. திருவிழா வேணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திருவிழாக்களில் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது தான் நான் சொல்லுவேன். என்னை கேட்டால் இன்றைய தலைமுறை கேட்பாங்க. அவங்களுக்கு புரித மொழியில் நீங்கள் பேசுங்க. நீங்கள் உங்கள் பாரம்பரியம் தொடரணும்னு நினைக்கிறீங்க தானே? ஓகே, பாரம்பரியம் தொடரணும். ஆனால் பாரம்பரியம் தொடரணும்னா எப்படி தொடரும்? புதிய தலைமுறை எடுத்துகிட்டு போனால் தான் தொடரும். அந்த புதிய தலைமுறை தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பேசுங்க. அவங்க மொழியில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு எது ஒவ்வொருதும் எடுத்துக்க போகிறாங்க, ஒவ்வொருலையா வேண்டான்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்க லாங்குவேஜில் பேசாமல் பார்த்தீங்களா பாரம்பரியம் போயிடுச்சு, நம்ம பண்பாடு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக போயிடும். அவங்க லாங்குவேஜில் பேசுங்க. இப்படி தான்ப்பா இருந்துச்சு, அதனால தான் கொண்டு வந்தேன்னு சொல்லுங்கள். இதில் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பேசுனதில் எனக்கும் பண்பாடு வரணும்னு ஆசை தான். இன்றைக்கி பண்பாட்டில் இருக்க எல்லா விஷயமும் வச்சுருக்கோமா? நரபலி விட்டுட்டோம், சதி விட்டுட்டோம். இதெல்லாம் ஒருவேளை பண்பாடு நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் அது. அந்த பேரை சொல்லி வந்தது தான் அது. சரி சொல்லிட்டு தானே இருந்தாங்க. நரபலி சொன்னாங்களே, சின்ன சின்ன குழந்தைங்களே கொண்டாங்களே, இன்றைக்கி ஆங்காங்கே பார்க்குறோம். ஆனால் முன்னே இருந்த மாதிரி இல்லை. ஆனால் அதை யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம மரபு இப்படி தான்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி பண்ணாங்கன்னா என்ன ஆகுது? இதை நம்ம என்னைக்கே அனுபவிக்க போகிறோமா? அப்படி இன்னைக்கு செட் ஆகலை அப்படின்னா அதை ஒதுக்குறதுல ஒரு தப்பும் கிடையாது. அதை நீங்கள் பாரம்பரியத்துக்காக கொள்றதுக்காக இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இந்த தலைமுறை உங்களை விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இந்த தலைமுறை நீ அரவணைக்கணும்னா நீங்கள் சில விஷயங்களை இந்த தலைமுறைக்கு கொண்டு போங்க. அவங்க லாங்குவேஜில் பேசுங்க. நான் இப்படி தான் இருப்பேன்னீங்கன்னா இழப்பு என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்கிற பண்பாடு, நீங்கள் சொல்கிற மரபு இந்த தலைமுறை கடத்தவே செய்யாது. இவங்க தனியாக இருப்பாங்க, நீங்கள் தனியாக இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பண்பாடும் மரபும் காப்பாற்றப்படணும்னா இன்னைக்கு தேதிக்கு எது செட் ஆகுமோ அதை செய்யுங்க. என்னோட மரபு என்னோட இதுன்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு சாக்கடை பூசுவதெல்லாம் ஒரு நாளுமே ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு சாக்கடையை பூசினீங்கன்னா 1000 பிரச்சனை வரும். அன்னைக்கு தேதிக்கு பண்ணாங்கன்னா உண்மையில சாக்கடையை பூசினா உங்களுக்கு தெரியாது. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி பூசுறீங்க. இன்னைக்கு பூசினா என்ன ஆகும்? எல்லா நோயும் வரும். இன்னைக்கு தேதிக்கு அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா ஓகே இதை விட்டுருப்பா, நம்ம பண்பாடு இது இருப்பான்னு சொல்லி அந்த பண்பாடை கடத்துங்க. வேண்டான்னு சொல்கிறத விட்டுருங்க. அது மட்டும்தான் உங்கள் பண்பாடையும் மரபையும் இன்றைய தலைமுறை கடத்தும். இல்லையா அவங்க வேற எங்கேயோ போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வேர்களுக்கு திரும்புங்க, வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க வரமாட்டான், டாட்டா கட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் நான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ காய்ஸ், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி பங்காளி ரொம்ப ரொம்ப நன்றி.
இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா தமிழா கோ பவர்ட் பை தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் co-presented by Twin Bird Leggings, Wear It, Feel It, Love It and Dr. MGR Education and Research Institute, மதுரை வாயில், சென்னை. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.